கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனது மேம்பாட்டு நிதியில் கட்டி முடிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை விஜய் வசந்த் எம்பி திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு கல்வி மற்றும் பயிற்சி மையத்தை விஜய் வசந்த் எம்பி பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டிக் கொடுத்துள்ளார். இந்த பயிற்சி மையத்தை விஜய் வசந்த் எம்பி ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் வசந்த் எம்பி, நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களுக்காக டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சோனம் வாங்சுக்கின் உண்ணாவிரதம் நல்லபடியாக முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தவறு நடந்தால் உடனே அந்த மந்திரியை ராஜினாமா செய்ய சொல்லிவிடுவாங்க. இங்க மந்திரிகளே தப்பு பண்ணாலும் சரி, யார் தப்பு பண்ணாலும் அதை பத்தி செவிசாய்க்காத ஒரு அரசாங்கம் முன்பு இவர் உண்ணாவிரதத்தில் இருக்கிறாரு. மிகப்பெரிய ஆக்டிவிஸ்ட் அவர்கள் கூடிய விரைவில் இந்த உண்ணாவிரதம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்று கேட்டு, அது மட்டும் இல்ல நம்மளுடைய ராகுல் காந்தி தலைவரும் இந்த நீட் முறைகேட்டினால நம்ம பிரதான் அவர்கள் ராஜினாமா பண்ண வேண்டும் என்ற கோரிக்கை காங்கிரஸ் சார்பிலும் வலியுறுத்தி வருகிறோம். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பினுலால் சிங், அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர் ரத்னகுமார், மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி லைலா ரவிசங்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கருங்கல் பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் பொட்டல்குழி பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி கட்டிடத்தை விஜய் வசந்த் எம்பி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கருங்கல் பேரூராட்சி தலைவர் சிவராஜ், மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் டாக்டர் பினுலால் சிங், முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் திவாகர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் இது பசங்களுடைய கல்வி இதுக்கு முதல் படி அது. அந்த இடத்துல இவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு இடத்தை கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கிட்டத்தட்ட 20 குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. மேலும் மேலும் குழந்தைகள் நிறைய சேர வேண்டும் இன்னும் வரதுக்கு இருக்கிறாங்க. கண்டிப்பா இது நல்ல சிறப்பாக இருக்கு. இது போல நம்ம துறையில இருக்கும். இது உங்களுக்கு வேற ஏதாவது கோரிக்கை இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா செய்வோம்னு சொல்லி